ஒருவரது வாழ்க்கையின் அர்த்தம் அவர் பிறர் வாழ்க்கையை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார் என்பதில்தான் உள்ளது. வற்றாத ஜீவநதி பாயும் திருநெல்வேலியில் பிறந்து சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த தேவதூதரால் அனுப்பி வைக்கப்பட்ட மங்கை தனது வாழ்வில் துணையை தேடவில்லை. ஆனால் 1000 பிள்ளைகளுக்கு தாயாக மாறியுள்ளார். திருமண வாழ்க்கையை தவிர்த்து திருவொளி நிறைந்த சேவை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர். ஒரு ஆசிரியரின் கரம் எழுத கற்றுக் கொடுக்கும், ஆனால் சிறப்பு ஆசிரியரின் இதயம் வாழ கற்றுக் கொடுக்கும். 16 வயதில் 10ஆம் வகுப்பு முடித்து சென்னை வேப்பேரி பாலர் கல்வி நிலைய ஆசிரியர் பயிற்சி மையத்தில் பயின்று அங்கேயே 22 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் 1978 சென்னையின் சென்ட் கிறிஸ்டோபர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இளங்கலை கல்வியியல் முடித்தார். இறைவனின் உத்தரவை உணர்ந்து சிறப்பு குழந்தைகளை பராமரிக்கும் தொண்டினை ஏற்று அவர்களுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 49 ஆண்டுகளாக அவர்கள் மத்தியில் தூய மாசற்ற அன்பின் உருவாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரத்து 1988 அமெரிக்காவின் வேல்ஸ்லா காலேஜில் மாஸ்டர் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் குரூப் ஹோம் படிப்பை நேர்த்தியாக முடித்தார். 2002ஆம் ஆண்டில் நாப்பாளையம் கிராமத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான காப்பகமும் சிறப்பு கல்விக்கான பள்ளியையும் துவங்கினார். சிறப்பு குழந்தைகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கும் கருணையின் வடிவமான இவருக்கு ஜனாதிபதி விருது, நெம்கார் விருது, அன்னை தெரசா விருது உள்ளிட்ட ஏராளமான மத்திய மாநில அரசு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்களுக்கே குழந்தைகளை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் இவரோ சிறப்பு குழந்தைகளை பராமரித்து பாதுகாத்து அவர்களுடைய வாழ்வியலை வாழ கற்றுக் கொடுத்து வருகிறார். நான் ஜெபிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல, நீ என்னை நேசிக்கிறாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி 3 தரம் கேட்டிருந்தது. இது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஆம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன், சிறு ஆட்டுக்குட்டிகளாய குழந்தைகளை நான் பார்த்து கொள்வேன் சொல்லி அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 47 வருடங்களாக என்னை வழி நடத்தி வருகிறார். இன்றைக்கு நான் 90 வயது ஆகிறது. இந்த 90 வயதிலும் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வேலைக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இது நினைக்கும் போது கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியேற்றும் திருமிகு கஸ்தூரி தேவராஜ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.